Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? இந்த உலகத்தில் மனுக்குலத்தை மீட்கவும் மனிதர்களுக்கு வரும் வியாதியை சொஸ்தமாகவும் நமக்கு முதலாக வந்த டாக்டர் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நாம் நிற்பதும் நிலைத்து நிற்பதும் அவருடைய கிருபையாலே. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலவீனத்திலே அவர் நமக்கு பலத்தை தந்து நம்மை தாங்குபவரும் அவர் கிருபையாலே. அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரிட்டன் இன் த 2 Corinthians chapter 12 verses 9. My grace is all you need, my power works best in weakness. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நமது வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது மறுபடியுமாக வீட்டுக்கு வருகின்ற வரைக்கும் நம்மை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பவர் அவருடைய கிருபையாலே. பிரியமானவர்களே, நாம் நமது தேவைகளுக்காக ஜெபத்தின் மூலமாக நாம் ஏறெடுக்கும் போது அவர் கிருபையாலே நம்மை தாங்குகிறார் அல்லவா? அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். வியாதிகள் வரும்போது சுகத்திற்காகவும், பண கஷ்டங்கள் வரும்போது நிம்மதிக்காகவும், குடும்பத்தில் சந்தோஷத்திற்காகவும் சமாதானத்துக்காகவும் நாம் ஜெபிக்கும் போது அவர் நமது விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு அருள் செய்கிறாரே, அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் ஏதோ ஒரு ரூபத்தில், முக்கியமாக ஒரு மருத்துவ ரூபமாகவோ அல்லது ஒரு ஊழியக்கார ரூபமாக நம்முடைய இல்லங்களை சந்திக்க வருகின்றார். அப்படி சந்திக்க வரும்போது நாம் நம்முடைய குறைகளை அவரிடத்தில் சொல்லும் போது நிச்சயமாக விண்ணப்பத்தின் மூலமாக தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். ஆகவே நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். ஆகவே இந்த நேரத்திலே அவரை துதித்து ஒரு சிறிய பாடலை நாம் பாடுவோமா? தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி. கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்தீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை ஜெபத்தின் மூலமாக நாங்கள் கேட்கும்போது எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அதை நிறைவேற்றி வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உமது கிருபையாலும் இரக்கத்தாலும் எங்களை வழிநடத்தல் வேண்டும் என்று இறைமைகள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it is Sarul from Bangalore. God bless you. Bye bye.